என் அப்பாவை தெருவை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரு. என்னால நம்பவே முடியலப்பா. ஒரு எறும்ப கொல்றது கூட பாவம் நினைக்கிற உங்க அப்பந்தாமா அந்த திருவை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்க. இந்த சந்தோஷமான விஷயத்த நீ நம்பித்தாம ஆகணும். என்ன? எதுப்பா சந்தோஷமான விஷயம்? திரும்ப கொலை செய்யறதா? அவர் கொலை செஞ்சிட்டா எழுந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு யார்ப்பா சொன்னது? மகா, என்னம்மா பேசுற நீ? அவன் உயிரோட இருந்தா மட்டும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனோட சேர்ந்து வாழ்ந்துட முடியுமா? அவன் உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நாம எவ்வளவு முயற்சி பண்ணோம். எல்லாமே தோல்வியில தாமா முடிஞ்சது. இனிமே சந்தியா கிட்ட இருந்து திருவையும் திரு கிட்ட இருந்து சந்தியாவையும் பிரிக்கவே முடியாது. அவங்க இனிமே புருஷன் பொஞ்சாதியா ஜோடி போட்டுக்கிட்டு பைக்ல தியேட்டர் பார்க்கு பீச்சுன்னு சுத்த போறத நீ அந்த வாசப்படியில உட்கார்ந்துகிட்டு கண்ணீரோட வேடிக்கை பார்க்க போறியா? இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ என் பொண்ணு மகாவோட ஆசை இப்படி நிராசை ஆயி போச்சேன்னு எனக்கு ரத்த கண்ணீர் வருதுமா. அதனாலதான் என் பொண்ணுக்கு கிடைக்காத திரு அந்த சந்தியாவுக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் அவனை கொலை செய்யணும்னு பிளானுக்கு வந்திருக்கேன். ஒரு அப்பனா என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதாமா. இனிமே என்னால உன்னை சிரிக்க வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. ஆனா என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த திருவை கொலை செஞ்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். இந்த விஷயத்துல நீ தலையிடாதமா. அப்பா, உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் தான் இது மாதிரிலாம் யோசிக்க வைக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கப்பா. ஏற்கனவே நான் திருவை இழந்துட்டேன். இப்ப திருவை கொலை பண்ணிட்டு நீங்களும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களையும் சேர்த்து எழுந்துருவோம்ப்பா. உங்களால இதுல இருந்து தப்பிக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கப்பா. என் பொண்ணு அந்த திருவோட நினைப்புல வாழ்நாள் முழுக்க வேதனை படுறத பாக்குறத விட அவனை கொலை பண்ணிட்டு கைதியா ஜெயில இருக்கிறது எவ்வளவு மேலுமா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் திருமல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக என்ன விலை கொடுத்தாவது திருவை நான் சொந்தமாக்கணும்னு நினைச்சேன்னு தவிர எனக்கு கிடைக்காத திரு வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. திரு சாக கூடாதுப்பா. திருவை சாகடிச்சே தீர்வுன்னு நீங்க தீர்மானமா இருந்தா அதுக்கப்புறம் என்ன நீங்க உயிரோட பார்க்க முடியாது. அப்பா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு திரு உயிரோட இருக்கணும். இப்ப என்ன வாழ்நாள் முழுக்க திரு நினைப்பிலே கண்ணை கசிக்கிட்டு இருப்ப. அதான் உங்களால சகிச்சுக்க முடியாது, அவ்வளவுதானே? சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரி கேட்டு நீங்க நினைச்ச மாதிரி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை அமைச்சுக்கிட்டா திருவை நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கல்லப்பா. திருதான் என் வாழ்க்கை துணைன்னு இருந்த. ஆனா விதி சந்தியாவுக்கு தான் திருன்னு. அட்லீஸ்ட் சந்தியாவும் திருவுமாவது சந்தோஷமா இருக்கட்டுமேப்பா. நீங்க உங்க விருப்பப்படி எனக்கு ஒரு மாப்பிளைய பாருங்க. நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இந்த தடவை நீங்க பாக்குற மாப்பிளைய எந்த காரணத்து கொண்டும் நான் தட்டி கழிக்க மாட்டேன்ப்பா. பிளீஸ்ப்பா, தெருவு சந்தோஷமா வாழ விடுங்க. அவர் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. இப்படிலாம் உருக்கமா பேசி கண்ணீர் விட்டு அழுது நீ அந்த திருவை காப்பாத்த பாக்குற, அப்படித்தானே மகா? சத்தியமா இல்லப்பா, நான் சொல்றத நம்புங்க. நான் திருவை ஒன்சட லவ் பண்ணுங்கிறதுக்காகவே விருப்பம் இல்லாத திருவை நான் எனக்கு சொந்தமாக்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டப்பா. இப்ப என் நினைப்பெல்லாம் திரு எனக்கு கிடைக்கலனாலும் அவன் மனசுக்கு பிடிச்ச சந்தியாவோட வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க அதே சந்தோஷத்தோட வாழட்டும்பா. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க. எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் பா, ப்ளீஸ். அழாதம்மா, ப்ளீஸ் பா. அழாதம்மா, அழாத.